السلام عليك يا سيدنا يا رسول الله خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين يا رحمة للعالمين يا دستكين يا خير خلق الله صلى الله عليه وسلم إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين يا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها عنا حقه العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما محمد إلا رسول. قال رسول الله صلى الله عليه وسلم: أعطيت خمسا لم يعطهن أحد من الأنبياء قبلي أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு உரித்தாகுக. ஸலாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூர் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், குத்துபுமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குத்துபுமார்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய பிச்சலங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி ஹாத்தமுல் நபியீன் வஸய்யிதுல் அன்பியாஇ வல் முர்ஸலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் உண்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர் புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் உடல் ஆரோக்கியத்தோடு சதுர சுகத்தோடு நீண்ட காலங்கள் வாழக்கூடிய அந்த பாக்கியத்தையும் செழிப்பான உயர்வான கண்ணியமான அந்த சொல்ல அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக.
திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகும் அந்த நிலையிலிருந்தும், அவனுடைய படைப்புகள் அனைத்து படைப்புகளின் தீமைகளிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பது என்ற நிலையிலிருந்தும், கடன் வாங்கும் அந்த சூழ்நிலையிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், அதனுடைய முசீபத்துகளிலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள்புரிவானாக. கடைசி காலம் வரை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான நேசம் கொண்டு, அவர்கள் மீது உண்மையான அன்பு வைத்து வாழக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் 6வது நோன்பை நாம் பிடித்திருக்கிறோம். 5 நாட்கள் நம்மளை விட்டு கடந்து போச்சு. ரமதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். 5 நாள் நம்மளை விட்டு போயிருச்சு. 6வது நாளில் உட்கார்ந்துருக்கோம். இந்த கடந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில என்னைக்காவது திரும்பி வருமான்னு பார்த்தோம்னா ஒரு காலமும் வராது. அதற்கு உண்டான எந்த சாத்தியங்களும் இல்லாத ஒன்று. அது கற்பனைகளை கூட எண்ணி பார்க்க முடியாது. வருவதற்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை. இதனால வரக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய இந்த நாட்களை அவனுக்கு பொருத்தமான நல்ல அமல்கள் அதிகமாக செய்யக்கூடிய நிர்பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. நாம் அதை உண்டாக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக. அருமையானவர்களே, ஒரு மனிதன் படிக்கக்கூடிய படிப்புகள்லேயே உயர்ந்த படிப்பு என்னன்னா, முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நம்ம படிக்கணும். அப்பொழுதுதான் அல்லாஹுவை பற்றி நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹுவை நம்ம விளங்கணும் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாடமாக நம்ம படிக்கணும். அது தனி ஒரு சப்ஜெக்ட். அது ஒவ்வொரு சஹாபாக்களும் அதை தனிப்பட்ட முறையில படிச்சிருக்கிறாங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அப்படித்தான் சொல்லுகிறான். قل إن كنتم تحبون الله فاتبعوني. அல்லாஹ்வை நீங்கள் பிரியப்பட வேண்டுமா? ஃபத்தபிஊனி, யுஹ்பிபுக்குமுல்லாஹு வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். உங்களை அல்லாஹ் பிரியப்பட வேண்டும் என்றாலும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று இருந்தாலும், ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே தாங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நாயகத்தை படிக்கணும். அல்லாஹ்வை நாம் நேசிக்கிறதாக இருந்தாலும், அல்லாஹ் நம்மளை நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வேண்டும் என்றாலும், முதல்ல யாரங்க நம்ம நேசிக்கணும்? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கணும். அந்த சிந்தனையை நம்ம உருவாக்கணும். அது சார்ந்த படிப்புகளை நாம் நிறைய படிக்கணும். அவர்களை பற்றி உண்டான கதுர் என்ன, அந்தஸ்து என்ன, கண்ணியம் என்ன, உயர்வு என்ன, அவர்களை பற்றிய குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பன போன்ற விஷயங்களை முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வை புரிய முடியும் நம்மளால. எத்தனையோ தலைவர்கள் அழகான வார்த்தைகளை சொல்லுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லுவாங்க. எத்தனையோ உலகத்தில் வாழ்ந்த பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், எந்த காலத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் தீர்க்க முடியாத பிரச்சனையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கொண்டு போவார்களேயானால் அது சில மணித்துளிகளில் தீர்த்து வைக்கப்படும். எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரிடத்திலே ஒரு தீர்வு இருக்கிறது என்று உலக தலைவர்கள் சொன்னார்கள். இன்னும் அது வைர வரிகளாக எழுதப்பட்டு இருக்கிறது.
அந்த வரிசையில ஒருத்தர் சொல்வார், அழகான ஓமானம் உதாரணத்தை சொல்லி சொல்லுவார். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரு தெரியுமா? அவர்கள் சமூகத்தின் கண்ணாடி என்று சொல்வார்கள். சமூகத்தின் கண்ணாடி. எந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த துறையில் போய் அவர்களை பார்த்தாலும் அதை சரி செய்யக்கூடிய பக்குவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுவாங்க. ஒரு தொழிலாளி அவர் போய் நின்றாலும் அவரிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சரியான முறையில், கண்ணாடி என்னங்க செய்யும்? கண்ணாடிக்கு முன்னால நம்ம போய் நின்றோம்னா கண்ணாடியை குறைய பார்க்குவோமா? கண்ணாடியில் நம்முடைய குறையை சரி செய்து கொள்வோமா? கண்ணாடிய குறை யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்மளுடைய குறைகள் என்ன என்பதைத்தான் கண்ணாடி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டும். நீ இந்த குறைகள் இருக்கிறா, இது சரி செய்துக்கோ, உன்னை நீ அழகுபடுத்திக்கோ அப்படின்னு கண்ணாடி நமக்கு பாடம் சொல்லி தரும். அது மாதிரிதான் ஒரு தலைவர் சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தின் கண்ணாடி. அவர்களை எந்த துறையில் உள்ளவன் போய் பார்த்தானும் அதை சரி செய்யக்கூடிய அந்த தன்மை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் தான் இருக்கிறது. ஒரு குடும்ப பெண் அவள் போய் அந்த கண்ணாடியை பார்த்தாலும் அவளிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சரி செய்வார்கள். அல்லது ஒரு தாய் போய் நின்றாலும் அதற்கு உண்டான குறைகளை அவர்கள் சரி செய்வார்கள். ஒரு விவசாயி போய் நின்றாலும் அதனுடைய விவசாயத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை சரியான முறையில சரி செய்வார்கள். ஒரு பெரிய தொழிலதிபர் போய் நின்றாலும் அதற்கு உண்டான குறைகளை சரி செய்வார்கள். ஒரு வணக்கசாலி போய் நின்றாலும் அதனுடைய குறைகளை சரி செய்வார்கள். ஒரு அரசன் போய் நின்றாலும் அதனை சரி செய்வார்கள். எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் சரிதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த துறையில் நாயகத்திடத்தில தீர்வு இல்லை என்ற எந்த சமாச்சாரமும் கிடையாது. எல்லா விஷயத்திற்கும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த முகம் பார்க்கும் அந்த கண்ணாடியில் ஒரு தீர்வு இருக்கிறது, சரி செய்யக்கூடிய பக்குவமும் ஞானமும் இருக்கிறது என்பதைத்தான் முன்னால் சென்ற தலைவர்கள் நமக்கு பாடமாக சொல்லி தர்றாங்க. அதைத்தான் அல்லாஹு தஆலாவும் இந்த இடத்துல சொல்லி தர்றான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். அல்லாஹ்வை நீங்கள் பிரியப்பட வேண்டும் என்று சொன்னாலும் அல்லது அல்லாஹ் உங்களை பிரியப்பட வேண்டும் என்று சொன்னாலும் நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்படுங்கள், அவர்களை பின்பற்றுங்கள், அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் சரியாக செயல்படுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி தருகிறான். என்றால் முதல்ல நம்ம படிக்கக்கூடிய பாடம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் அந்த முஹம்மத்? யாருங்க அந்த முஹம்மத்? வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். அல்லாஹ் சொல்லி தர்றான், முஹம்மது என்பவர் ரசூலை தவிர வேறு யாரும் கிடையாது. ரசூல் தான், அவர் கடவுள் கிடையாது, அவர் அல்லாஹ் கிடையாது. உலக தலைவர்களில் எத்தனை பேர் தோன்றி இருந்தாலும் இன்னைக்கு சிலை வணக்கத்தை செய்யறாங்களே, ஆது சமூது கூட்டத்தார்கள், அந்த தப்சீர்கள்ல வரும், ஆது சமூது கூட்டத்தார்கள் ஏன் அவர்கள் சிலை வணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள்? முன்னொரு காலத்தில் சிலை வணக்கத்தை ஏன் ஏற்படுத்தினார்கள்? கிறிஸ்டினா இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், எல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தான். எல்லாரும் ஒரு தீர்க்கதரிசியினால், ஒரு நபியினால் ஒரு வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தான். ஏன் அந்த நபிக்கு பிறகு அவர்கள் சிலை வணக்கத்தை உண்டாக்கி கொண்டார்கள் என்று சொன்னால், அவருடைய சமூகத்தில் வாழ்ந்த நல்லடியார்களை அவர்களை தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஷைத்தான் அதை அலங்கரித்து காட்டினான் என்பதாக தப்சீர்கள்ல வருகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய குமாரர் என்று சொல்கிறது, அல்லாஹ்வுக்கு நிகராக ஏற்படுத்துகிறது, கடவுளாக அது பார்க்கிறது. ஒரு கூட்டம் அவர் மிகப்பெரிய அநியாயக்காரன் என்று சொல்லி தருகிறது. ஒரு கூட்டம் சொல்கிறது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய குழந்தை என்று சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய அவர் ஒரு தெய்வம் என்று சொல்லுகிறது. இன்னொரு கூட்டம் அவர்களை விபச்சாரி என்று சொல்லுகிறது. இதுக்கு நடுவில் தான் உலகம் இன்னைக்கு இஸ்லாம் இது ரெண்டுக்கும் நடுவாந்தரத்தில் சொல்லிக் கொண்டு இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் தான், அவர்கள் ஒரு மனிதர்,
அவர் ஒரு நபி, அவர் ஒரு ரசூல் என்பதை ஆணித்தனமாக குர்ஆன் சொல்கிறது. யாரும் எந்த இஸ்லாமியனும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வென்றது இந்த இடத்துல தாங்க. ரசூலுல்லாஹ் வெற்றி பெற்றது இந்த இடத்துல தான். வேற எந்த நபிமார்களும் ஆது சமூக கூட்டத்தார்களை சொன்னனே, அந்த 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 சமூக கூட்டத்தார்களுக்கு ஒரு தலைவர் இருந்தார். அவருக்கு 1000 மனைவிமார்கள். அப்பனா எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்திருப்பார் பாருங்க. ஆம்பளை புள்ள மட்டும் 2000 பிள்ளைகள். 1000 மனைவிமார்கள் அவருக்கு, ஆம்பளை புள்ள மட்டும் 2000 ஆம்பளை பிள்ளைகள். அந்த ஆம்பளை பிள்ளைகள் தான் பிற்காலத்தில் நம்மை உருவாக்கியவர்கள், நம்மை பெற்றெடுத்தவர்கள், 1000 மனைவிமார்களை வச்சு சரியான குடும்பம் நடத்தியவர்கள். எவ்வளவு பெரிய பலசாலியாக இருக்க முடியும், எவ்வளவு பெரிய ஒரு சிந்தனையாளராக இருக்க முடியும் என்ற எண்ணத்தில் தான் ஷைத்தான் போய் அலங்கரித்து காட்டி அவருடைய சிலையை செய்து அவர்கள் சிலை வணக்கத்தில் ஈடுபட்டார்கள். அங்கிருந்து தான் அது ஆரம்பமாகிறது என்பதாக சொல்லித் தருவார்கள். ஆனால் எந்த சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடவுள் என்று சொன்னதே கிடையாது. ஏனால் குர்ஆன் அதை ஆணித்தனமாக சொல்கிறது. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலாகவே தவிர இல்லை. ரசூல் தான், அவர்கள் மனிதர் அல்ல. ஆனால் அல்லாஹ் என்ற அந்த கடவுளை, அல்லாஹ் என்ற அந்த இறைவனை நீ புரிய வேண்டும் என்றால், அடைய வேண்டும் என்றால், ரசூலோடு நீ பயணிக்க வேண்டும், ரசூலை நீ பிடிக்க வேண்டும், ரசூலுடைய சித்தாந்தத்தை நீ பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வை முழுமையாக அடைய முடியும், புரிய முடியும், விளங்க முடியும். இல்லன்னா எந்த காலத்திலும் அல்லாஹ்வை நீ புரியவும் முடியாது, விளங்கவும் முடியாது, நீ தோத்து போயிருவ என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் ஆணித்தனமாக நமக்கு சொல்லி தர்றான். ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதுவர். படிக்கணுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கணும். நம்ம அந்த ரசூல் யாருங்க? இந்த ரசூல் யாரு? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஆயத்துல சொல்லுவான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, பெருமைக்கு சொல்லல, 2023 உம்ராக்கு போயிருக்கும் போது ரவுதா ஷரீஃபுக்கு முன்னால் நின்று நான் ஒரு கோரிக்கையை வைத்தேன். யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் எல்லாத்திற்கும் ஆணிவேறு, இஸ்லாத்திற்கு ஆணிவேறு நீங்கள் தான், மனித சமுதாயத்திற்கு ஆணிவேறு நீங்கள் தான் என்று சொல்லப்படுகிறது. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், 100% ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதற்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வேணுமே, எடுத்துக்காட்டு வேண்டுமே, அது எனக்கு சொல்லித்தாருங்கள் நாயகமே என்று கேட்டேன். ஊருக்கு வந்தாச்சு. குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ் தஆலா 14வது ஜுஸ்ல சூரத்து நஹ்ல் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரா, அந்த சூராவுல ஒரு ஆயத்தை ஒன்று அல்லாஹ் தஆலா இறக்குவான், சொல்லி இருக்கிறான். وَأَنزَلْنَا إِلَيْكَ الذِّكْرَ لِتُبَيِّنَ لِلنَّاسِ مَا نُزِّلَ إِلَيْهِمْ وَلَعَلَّهُمْ يَتَفَكَّرُونَ. ரொம்ப அற்புதமான ஆயத்துங்க. நினைச்சு பார்த்து பூரிப்படையக்கூடிய நாயகத்தினுடைய அந்தஸ்து இவ்வளவு தூரம் இருக்கிறதா, அல்லாஹ் தஆலா இவ்வளவு தூரம் அந்தஸ்தை உயர்த்தி வைத்திருக்கிறானா என்று அதை நினைத்து அடிக்கடி ஓதி பார்த்து பூரிப்படையக்கூடிய வசனம் இந்த வசனம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான் தெரியுமா? பில் பையினாத்தி வஸ்ஸுபுர், முந்தைய உள்ள காலங்களில் வந்த அந்த நபிமார்களுக்கு, தூதுவர்களுக்கு நாம் வேதத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம், தெளிவான அத்தாட்சிகளை எல்லாம் நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம். அது மாதிரி வஅன்ஸல்னா இலைக்க திக்ர, நபியே உங்கள் மீதும் இந்த குர்ஆனை நாம் இறக்கி இருக்கிறோம். ஏன் தெரியுமா? லிதுபையின லின்னாசி, மனிதர்களுக்கு நீங்கள் அதை ஓதி காண்பித்து அதனுடைய விளக்கத்தை எடுத்து சொல்லி விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே உங்கள் மீது நாம் இந்த குர்ஆனை இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். மா நுஸ்ஸில இலைஹிம்,
அந்த முன்னோர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு வசனங்களை அதாவது வேதங்களை இறக்கி வைத்தோமோ அது மாதிரி உங்களுக்கும் இறக்கி வைத்து. ஏன்னு சொன்னா இந்த மனிதர்களுக்கு நீ அதை விளங்க வைக்க வேண்டும். சும்மா ஓதி காட்டுறது மட்டுமல்ல, ஓதி காட்டுறதும் இருக்கிறது ஒரு ஆயத்துல. ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லக்கூடியது ஓதி காண்பதற்கு தாண்டி விளக்கம் சொல்லணும். அல்லாஹ் அந்த ஆயத்திற்கு உண்டான விளக்கத்தையும் நாயகமே நீங்கள் தான் சொல்லணும், வேற யாரும் சொல்ல முடியாது. நீங்கள் மட்டும் தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. வலஅல்லஹும் யதஃபக்கரூன், ஏனென்றால் இவர்கள் அப்பொழுதுதான் அறிவாளிகளாக வருவார்கள், அப்பொழுதுதான் அல்லாஹ்வை இவர்கள் புரிந்து கொள்வார்கள், அப்பொழுதுதான் எல்லா விளக்கத்தையும் பெற்று அவர்கள் அறிவுடையவர்களாக வருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறான். இந்த விளக்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா தாய்மார்களே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றா, இந்த ஆயத்துக்களை இந்த வேதத்தை நீங்கள் தான் ஓதி காண்பித்து விளக்கவும் சொல்லணும். விளக்கம் சொல்லணும்னு வைங்களேன். விளக்கம் சொல்றதுக்கு முதல்ல அதை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும், அப்படிதானங்க? உதாரணமா அந்த வீடு கட்டுறான் அப்படின்னு சொன்னா இன்ஜினியர் படிச்சிருந்தா தான் வீடு கட்ட முடியும். அது எத்தனை அடியில ரூம், எத்தனை அடியில போடணும், மொத்தம் எத்தனை அடின்னு முதல்ல சதுரடியை அளந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் எத்தனை அடியில ரூம் கட்டலாம், எத்தனை அடியில மாஸ்டர் ரூம் கட்டலாம், எத்தனை அடியில பாத்ரூம் கட்டலாம், எத்தனை அடியில கிச்சன் கட்டலாம் என்று அப்பொழுதுதான் நீங்க கணக்கு போட முடியும். அது யாருனால முடியும்? இன்ஜினியர்னால தான் முடியும். அப்ப இன்ஜினியருக்கு இந்த வீடு கட்டுற விஷயம் தெரிஞ்சிருந்தா தான் அது முடியும். சாதாரண தெருவுல போறவனை வரவனையோட அடப்பா இந்த வீட்டை கட்டுறா அப்படின்னு சொல்லிட முடியுமா? சொல்ல முடியுமா? அதை நீங்களே சமைக்கிறீங்கல்ல. இன்னைக்கு மந்தி சாப்பாடு அப்படித்தான் போய்கிட்டு இருக்குது. இந்த மந்தி சாப்பாடு சமைக்கிறான்னு சொன்னா அதை பத்தி தெரிஞ்சிருந்தா தான் அது முடியும், செய்ய முடியும். பிரியாணி செய்யணும்னா பிரியாணி பற்றி தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன வஸ்துக்களை யூஸ் பண்ணணும், எத்தனை ஒரு கிலோவுக்கு எவ்வளவு நம்ம போடணும், எவ்வளவு உப்பு போடணும். என்னை போய் செய்ய முடியுமா? எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அதனால அது செய்ய தெரியாது. வீட்டுல கூட அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு ஒரு நாளைக்கு டீ போட்டு அரைச்சுட்டாங்களாங்க அப்படின்னு. இன்னைக்கு டீயும் போட நல்ல டீ போட்டு தந்தா குடிக்க தெரியும், அவ்வளவுதான். டீ போடவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஏன்னா தெரிஞ்சாதான் அதுல போய் நம்ம தலையிட முடியும். தெரியாத விஷயத்தை தலையிட்டு ஏதாவது ஏடா உடலா போயிட்டு அது ஒரு சங்கடமா போயிடும். அப்ப ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும் என்று சொன்னால் விளக்கம் சொல்லணும்னா அதை பற்றி உண்டான அறிவு ஞானம் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதுல ஒரு கலையை காண முடியும், ஒரு தெளிவை சொல்ல முடியும். சமையலை பத்தி தெரிஞ்சிருந்தாதான் சமைக்க முடியும், இல்லைன்னா முடியாது. கத்துக்கணும். அப்ப ரசூலுல்லாஹி பத்தி அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன தெரியுமா? நாயகமே, இந்த ஆயத்துடைய விளக்கத்தை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அப்படி என்றால் குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு வசனத்திற்கும் அவர்கள் விளக்கம் தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்திருந்தா மட்டும்தான் அவங்க பதில் சொல்ல முடியும். எங்க அல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹத்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமது, லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ் ஒருவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, யாரும் அவனை பெற்றெடுக்கவும் இல்லை, அவனை போன்று வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அல்லாஹ்வை பற்றி யாருக்கு தெரியும்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அல்லாஹ்ண்டா யாரு, அவன் எப்படிப்பட்டவன், என்ன குதிரத்தில் இருக்கிறவன், எவ்வளவு பெரிய ஆற்றலுடையவன், அவன் அர்ஷுண்டா என்ன, குர்ஷுண்டா என்ன, எல்லாத்தையும் மிஅராஜிலே போய் நேருக்கு நேராக பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் குல் ஹுவல்லாஹு அஹதுக்கு விளக்கம், அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹு ஸமதுக்கு விளக்கம், அவர்கள் சொல்வார்கள் லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹதுக்கு அவர்கள் சொல்வார்கள் விளக்கம். எந்த நபி சொல்ல முடியும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல முடியுமா? சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் அல்லாஹ்வை பற்றி அவர்கள் என்ன விளக்கம் சொல்ல முடியும்? அல்லாஹ்வை நேரடியா பார்த்தது கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல வாழ்ந்தாங்க, அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவங்க தான். ஆனா அல்லாஹ்வை நேரடியாக பார்த்ததாக எந்த எவிடன்ஸும் கிடையாது. அல்லாஹ்வை பார்த்த ஒரே எவிடன்ஸ் யாரு தெரியுமா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் என்ன விளக்கம் என்று அவர்கள் சொல்வார்கள். லா இலாஹ இல்லா அன்த, அந்த வார்த்தைக்கு அவர்கள் விளக்கம் சொல்லுவார்கள்.
உன்னை தவிர வேற நாயன் இல்லை என்று சொல்லக்கூடிய தகுதி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. ஏன் தெரியுமா? நேரடியாக சந்தித்தவர்கள் அல்லாஹ்வை. சொர்க்கம் நரகத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சொர்க்கம் அப்படி இருக்கும், அழகாக இருக்கும். வர்ணித்து சொல்லுவாரு. என்ன வர்ணிப்பு! நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா வர்ணிச்சு சொல்லுவாங்க தெரியுமா? அடே அப்பா, சொர்க்கத்துடைய ஒரு மரம் எப்படிப்பட்ட மரம் தெரியுமா? ஒரு மரத்துடைய நிழல் 500 வருடங்கள் நீ ஒரு குதிரை வீரன் 600 வருடங்கள் அந்த குதிரையில வேகமாக சென்றாலும் கூட அந்த மரத்துடைய நிழலை கடந்து போக முடியாது என்று சொல்வார்கள். எப்படி அது சாத்தியம்? இந்த விளக்கத்தை எப்படி சொல்ல முடியும்? சொர்க்கத்தை பார்த்த மனிதன் மட்டும்தான் முடியும். அந்த சொர்க்கத்தை பார்த்த அந்த நிழலை கடந்த மனிதன் தான் சொல்ல முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போய் சொர்க்கத்தை பார்த்து, அல்லாஹ்வை பார்த்து, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனோடு சம்பாஷணை செய்து பேசி அன்பை வாங்கி கொண்டு வந்து சொர்க்கத்தை பார்த்து சொர்க்கத்தை அளந்து பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். சொர்க்கம் ஒரு மரத்துடைய அளவு போல 500 வருடம் குதிரை வீரன் ஒரு வேகமாக குதிரையில செல்லக்கூடியவன் 500 வருடம் சென்றால் அதனுடைய நிழலை கடந்து செல்ல முடியாது. அதைவிட அதிகமான தூரத்தில் இருக்கிறதப்பா ஒரு மரத்துடைய அளவு என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெள்ளத் தெளிவாக இவ்வளவு பெரிய விளக்கத்தை சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால் அதை பார்த்த மனிதரால் மட்டும்தான் விளக்கம் சொல்ல முடியும். வேற யாராலும் சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், நான் நரகத்தை படைத்திருக்கிறேன் அப்பா அப்படிங்கிறான். குர்ஆன் சொல்கிறது, நரகத்தை நான் படைத்திருக்கிறேன். அதனுடைய வேதனைகள், அதனுடைய துன்பங்கள் எவ்வளவு பெருசு என்பதை அல்லாஹ் பல இடங்கள்ல பலவாரியாக விவரிச்சு சொல்லுவான். ஆனால் அதை பார்த்தது யாருங்க? அதாவது நரகத்துடைய வாசலில் நின்று கொண்டு ஒரு கல்லை தூக்கி போட்டால் அந்த கல்லு நரகத்துடைய அடிபாலத்தை தரையை போய் தொடுவதற்கு 70,000 ஆண்டுகள் ஆகிறது என்று இந்த விளக்கத்தை யாரு சொல்லுவா? பார்த்த மனிதராகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்ல முடியும். வேற யாரு சொல்ல முடியும்? எல்லா நபிமார்களுடைய வேதங்களிலும் சொர்க்கம் சொல்லப்பட்டு இருக்கிறது, நரகம் சொல்லப்பட்டு இருக்கிறது, அல்லாஹ் என்றால் யாரும் சொல்லப்பட்டு இருக்கிறது. எல்லாம் அந்த படிச்சு பார்த்து வெறுமனே ஒரு விளக்கத்தை சொல்வார்கள், அவ்வளவுதான். சொர்க்கம் என்று இருக்கிறது என்பதைத்தான் சொல்லுவார்கள், நரகம் ஒன்று இருக்கிறது என்பதைத்தான் சொல்லுவார்கள். அல்லாஹ் ஒருவன் படைத்தவன் இருக்கிறான் என்பதற்கு சில ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தை தான் அவர்கள் சொல்லி காட்ட முடியுமே ஒழிய அல்லாஹ்வை பார்த்ததாக யாரும் சொல்ல முடியுமா? தெள்ள தெளிவாக சொல்ல முடியுமா? அப்படி எவ்வளவு பெரிய ஞானம் இருக்க வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் இந்த உதாரணம் சொல்லிட்டு யாரும் நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. விளக்கத்துக்காக நான் சொல்றேன். ஒரு பிள்ளை யாருக்கு பெற்றெடுத்தா என்பது தாய்க்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கு தகப்பனுக்கு கூட தெரியாது. ஆனால் அந்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும் இந்த பிள்ளை யாருக்கு பிறந்த பிள்ளை, நம்முடைய கணவனுக்கு பிறந்ததா அல்லது வேற யாருக்கு பிறந்தது, இது யாருடைய பிள்ளை என்பது யாருக்கு மட்டும்தாங்க தெரியும்? அந்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும். இதுதான் உண்மையான விஷயம். இந்த பிள்ளையுடைய தகப்பன் என்பதற்கு முழு எவிடன்ஸ் யாருங்க? அந்த தாய் தான் எவிடன்ஸ். தாய் சொன்னாதான் இது வாப்பாடா, இதுதான்டா வாப்பா, வாப்பாண்டு கூப்பிடு அப்படின்னு, உம்மா அண்ணன் கூப்பிடு, தம்பிண்டு கூப்பிடுட்டு அந்த உம்மா சொன்னாதான் விளங்கும். அந்த பிள்ளைக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஆனால் அந்த உம்மா சிறந்தவர்களா வாப்பா சிறந்தவர்களா என்று பார்க்கும்போது வாப்பா தான் சிறந்தவர்கள். அல்லாஹ் சிறந்தவர்களா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்களா என்று பார்த்தால் அல்லாஹ் தான் சிறந்தவர்கள். அல்லாஹ் தான் படைத்தவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் அல்லாஹ் அல்ல, அவர்கள் ரசூல் தான். அவர் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு மனிதர், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு நபி, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு ரசூல். ஆனால்
எல்லா ஒரு தாயை விட தந்தை உயர்ந்தவன். ஆனால் ஒரு மனிதன் ஒரு பெற்றெடுத்த பிள்ளை 100% உபகாரம், தாய்க்கும் தந்தைக்கும் உபகாரம் செய்யக்கூடிய அந்த விதத்தில் 75% யாருக்குங்க உபகாரம் செய்யணும்? தாய்க்குத்தான் உபகாரம் செய்ய முடியும். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் யாருக்கு பணிவிடை செய்வதில் முதலில் கடமைப்பட்டு இருக்கிறேன்? உன் தாய் என்று சொன்னார்கள். பிறகு யார் என்று கேட்டார்கள். இரண்டாவதும் உன் தாய். மூன்றாவது யார் என்று கேட்டார்கள். மூன்றாவதும் உன் தாய். நாலாவது யார் என்று கேட்கும் போதுதான் உன் தந்தை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன்? இதற்காக வேண்டி தந்தை மதிப்புக்குரியவர் அல்ல என்ற அர்த்தமா? தாயை விட தந்தை கீழ்த்தரமாக உள்ளவர் என்ற அர்த்தமா? அப்படி அல்ல. தாயை விட தந்தை தான் உயர்ந்தவர், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். ஆனால் பணிவாக நடக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு தாயை விட தந்தைக்கும் தாய்க்கும் சரிசமமாகத்தான் நடக்கணும். தாயை உயர்த்தியும் தந்தையை தாழ்த்தியும் எந்த ஒரு பிள்ளையும் நடக்க கூடாது. அது ஹராம், அது தடுக்கப்பட்ட விஷயம். ஆனால் ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று கட்டமாக, அதாவது 100%, 75%, அதாவது 3 பகுதியை உன் தாய்க்கு ஏன் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், உன் தந்தைக்காக பெற்றெடுத்த ஒரு எவிடன்ஸ் அவர்கள் தான். அதற்காக வேண்டியே நீ பணிவிடை செய்வதில், உன் தாயை மதிப்பதில் 3% அவர்களுக்கு அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பாடமாக தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அது அப்படியே ரசூலோட ஒப்பிட்டு பாருங்களேன். அல்லாஹ்வை பார்த்த எவிடன்ஸ் யாருங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமா, நூஹ் அலைஹிஸ்ஸலாமா, ஈசா அலைஹிஸ்ஸலாமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் இங்கிருந்து கொண்டு பேசினார்கள். அவர்தான் கலீமுல்லா என்ற பட்டத்தை தான் வாங்கினார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக சந்தித்தவர்கள். அல்லாஹ் என்றால் யார் என்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ்வை பற்றி விளக்கம் சொல்லுவது அவர்கள் மட்டும்தான் முடியும். அவர்கள் தான் முழு எவிடன்ஸ். அதனால தான் நாயகத்தை நீங்கள் 3% மதிப்பு கொடுங்கள். ஏனென்றால் அல்லாஹ்வை சந்தித்து அவர்களை பற்றி உண்டான விளக்கத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்னவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ஃபத்தபிஊனி. நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்பட வேண்டும் என்று சொன்னாலும், நான் உங்களை பிரியப்பட வேண்டும் என்று சொன்னாலும், முதலிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பிரியப்படுங்கள், அவர்களை நீங்கள் நேசியுங்கள், அவர்களுடைய சித்தாந்தங்களை நீங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுதுதான் என்னை நீங்கள் முழுமையாக அடைய முடியும், என்னை புரிந்து கொள்ள முடியும், நான் யார் என்று உங்களுக்கு தெரியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வெளியில போகும்போது சீவாம போக மாட்டாங்க. அப்போ ஒரு வெளிநாட்டு தூதுக்குழு வந்துருச்சு, அவங்கள போய் சீக்கிரமா சந்திக்கணும். அப்ப கண்ணாடியில நின்று சீவுறதுக்கு டைம் கிடைக்கல. ரசூலுல்லாஹ் டக்குன்னு வெளியே வந்தாங்க. ஒரு பாத்திரத்துல தெளிந்த தண்ணீர் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அதுல போய் பார்த்தோன்னா முகம் தெரியுமா இல்லையா, அதுல வச்சு என்ன செஞ்சாங்க, அந்த முகத்தை வச்சு அப்படியே சீவுனாங்க. சீவுன ஆயிஷா நாயகம் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, நாயகமே நீங்களும் சீவிங்களா, அழகுபடுத்திக்கிறீங்க உங்களை அப்படின்னு. அப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வார்த்தை, அல்லாஹு ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால. அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான் என்று சொன்னாங்க. அழகுபடுத்தினுங்க, அசிங்கமா போகக்கூடாதுங்க. வெளியில போகும்போதுலாம் அது பெண்களுக்கு சொல்ல தேவையில்லை, வெளியில போகும்போது எவ்வளவு அழகா போவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் வெளியில போகும்போது அடுத்தவர்கள் நம்மளை பார்த்து முகம் சுளிக்கிற அளவுக்கு நம்ம போகக்கூடாது. அது ஒரு பெரிய பெரிய சுன்னத்து. அது ஆடம்பரமா போகக்கூடாது, ஆடம்பரமாகத்தான் போகக்கூடாது, அது வேறு விஷயம். ஆனா இன்னைக்கு உள்ள நம்ம ஆளுக்கு நம்மெல்லாம் என்ன செய்யறோம், ஆடம்பரமா தான் போறோம், அழகாக யாரும் போறது இல்லை. அழகுக்கு மேல ஆடம்பரமாக தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம், அது வேறு விஷயம். ஆடம்பரமாக போகக்கூடாது, ரசூலுல்லாஹ் அதைத்தான் தடுத்து இருக்கிறாங்க. அழகாக போகலாம், தன்னை அழகுபடுத்திக் கொள்ளலாம், மற்றவர்களுக்கு முன்னால் நம்ம அழகுபடுத்திக் கொள்ளலாம். வெளியே போகும்போது அழகான ட்ரெஸ் அணிந்து அழகுபடுத்தி போகணும், அசிங்கமாக போகக்கூடாது, நாற்றம் அடிக்கிற அளவுக்கு போகக்கூடாது, அடுத்தவர்கள் முகம் சுளிக்கும் அளவுக்கு போகுவதற்கு இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் அது ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கலாம்ல, அடப்பா நான் சீவிர அது என்னோட சுன்னத்துன்னு சொல்லி இருக்கலாம்ல, என்னோட வழிமுறை சொல்லி இருக்கலாம்ல. ஆனா ரசூலுல்லாஹ் எப்படி ஒரு அழகான வார்த்தையை சொல்லி உதாரணம் காட்டுறாங்க பாருங்க. எப்படிங்க, அல்லாஹு ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால. அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான்.
அல்லாஹ் பத்தி அவங்களுக்கு தாங்க தெரியும். அவன் எவ்வளவு அழகானவன், எவ்வளவு பரிசுத்தமானவன், எவ்வளவு ஒரு புனிதமானவன், அவன் எவ்வளவு பெரிய பேரழகு என்பதை யாருக்கு மட்டும்தாங்க தெரியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாங்க, அல்லாஹு ஜமீலுன், அல்லாஹ் அழகானவன், யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் அழகை விரும்புகிறான் என்று சொன்னா வெளியில போகும்போது உன்னை நீ அழகுபடுத்தி போவதை அல்லாஹ் விரும்புகிறான் என்பது அர்த்தங்க. அதுக்காண்டி யாராவது ஒருத்தங்க அழகுபடுத்தி போனா, பத்தியா என்ன மாதிரி அழகு இப்படி போறா பத்தியா, என்ன துமுறு பத்தியா அப்படின்ட்டு பேசக்கூடாது. அலங்காரம், அதாவது அந்த அலங்காரத்தை வெளிப்படுத்தி மற்றவர்கள் பார்த்து ரசிக்கிற வண்ணம் போறதுதான் தப்பு. அழகுபடுத்தி போறது தப்பே கிடையாது. அதுக்காண்டி தலை செய்யவும் பங்கரையா போறது இருக்கிறது, இது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட விஷயம். அது எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் தெரியும் அல்லாஹ் யார் என்று, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவன் எவ்வளவு பரிசுத்தமானவன், அவன் எவ்வளவு பெரிய அந்தஸ்து உள்ளவன், அவன் எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவன், அவன் எவ்வளவு பெரிய அழகானவன் என்பதெல்லாம் யாருக்குத்தான் தெரியும்? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் தெரியும். முன்னரிடத்தில் அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது ரொம்ப அற்புதமா சொல்லுவான். الذين يتبعون الرسول النبي الأمي الذي يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل. இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய யாரு தெரியுமா? ஒரு ரசூலை நீங்கள் பின்பற்றுங்கள், ஒரு ரசூலை நீங்கள் பின்பற்றுங்கள். அந்த ரசூல் யாரு தெரியுமா? அவர் ரசூலாகவும் இருக்கிறார், நபியாகவும் இருக்கிறார், அதே நேரத்தில் உம்மியாகவும் இருக்கிறார் என்று சொல்றாங்க. உம்மின்னு சொன்னா நேரடி அர்த்தம், ஒரு கருத்து என்ன தெரியுமா? எழுத படிக்க தெரியாத நபி அப்படின்னு அர்த்தம் உம்மி அப்படின்னு சொன்னா. ரெண்டாவது என்ன தெரியுமா? உம்மி அப்படின்னா உம்மா அந்தஸ்து, உம்மாவுடைய அந்தஸ்து. ஒரு தாய்க்கு என்ன அந்தஸ்தை ஒவ்வொரு மனிதனும் கொடுக்க வேண்டுமோ அதே அந்தஸ்தை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நான் அப்புறே சொன்னேன்லவ, ஒரு தாய்க்கு எந்த அந்தஸ்துங்க கொடுக்கணும்? 100%ல 75% யாருக்கு தான் கொடுக்கணும்? ஒரு தாய்க்கு தான் கொடுக்கணும். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒரு மனிதன் முதல்ல யாரை அதிகமாக நேசிக்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கணும். அதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விட உயர்ந்து விட்டார்கள் என்ற அடிப்படை அல்ல. நேசம் கொள்வது என்பது என்னமோ அதிகமாக இருந்தாலும் ஒரு 25% தான் அல்லாஹ் என்ற அடிப்படை அல்ல. அதை தாண்டி 100% அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வை விளங்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வை புரிய வேண்டும் என்று சொன்னால், நாயகத்தை நீங்கள் அந்த அளவிற்கு நேசித்தால் மட்டும்தான் அல்லாஹ்வை விளங்க முடியும். இல்லைன்னா முடியாது, இல்லைன்னா உங்களால் அதை சிந்திக்க முடியாது. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க. எல்லாம் அப்படியே அமைதியா இருக்கிறாங்க, ஒண்ணுமே சொல்ல முடியல. சஹாபாக்கள் எல்லாம் திணறி பிடிக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. அது நீண்ட சரித்திரம். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி இருக்கிறாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு விதமா அப்படியே இருள் அடைஞ்சு போய் நிக்கிறாங்க, ஒண்ணுமே புரியல. உமர் ரலியல்லாஹு தஆலா வாசல்ல வாளை உருவிட்டு வந்து சொல்றாங்க, யாராவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய நேசர், என்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறந்து விட்டார்கள் என்று யாராவது சொல்வார்களேயானால் இந்த வாளால் அவர்களை வெட்டுவேன் என்று சொன்னார்கள். ஒண்ணுமே புரியல, ஏற்றுக்கொள்ள முடியல சஹாபாக்களால். அப்பொழுதுதான் ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா வந்து சொன்னாங்க, எதுவுமே சொல்லலங்க, முதல்ல இந்த வசனத்தை ஓதினார்கள். وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين. இந்த ஆயத்தை ஓதுனதோட அப்படியே உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படியே சைலண்டா உட்காந்துட்டாங்க. எல்லா சஹாபாக்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தெளிவு ஏற்பட்டது. எல்லாம் அப்படியே சிலிர்த்துட்டாங்க எல்லாருமே.
ஏன்னா இந்த வாசகம் என்ன வாசகம் தெரியுமா? ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரசூலை தவிர வேற யாரும் இல்லை. ரசூல் தான் அவங்க, அல்லாஹ் அல்ல. ஒரு ரசூல், ஒரு சாதாரண ரசூல், அவர்கள் ஒரு காலம் வரைதான் வாழ முடியும். அதற்கப்புறம் இந்த உலகத்தை விட்டு போகத்தான் வேண்டும், மூத்தா தான் போவாங்க. அதற்காக வேண்டி இந்த ரசூல் மூத்தா போய்விட்டாலோ அல்லது ஒரு போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விட்டாலோ உங்களுடைய மார்க்கத்தை விட்டு விட்டு எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று சொல்லி நீங்க பழைய மார்க்கத்தின் பக்கம் போய்விடுவீர்களா என்ற வார்த்தையை அல்லாஹ் கேட்கிறான். இந்த வார்த்தையை அப்படியே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஓதுனாங்க. எல்லாம் சில சஹாபாக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? எங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சிந்தனை வந்தது தெரியுமா? இந்த ஆயத்து இப்பொழுதுதான் இறங்கப்பட்டதோ என்று நாங்கள் நினைச்சு கொண்டோம். எங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த ஆயத்து தெரியும். ஆனால் அபூபக்கர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த டைமிங்ல பேசுனாங்க பாருங்க, அந்த வார்த்தை, அந்த ஆயத்தை ஓதுனாங்க பாருங்க. இந்த ஆயத்து ஓதின பிறகு இப்பொழுதுதான் இந்த ஆயத்து இறங்கியதோ என்ற எண்ணம் வரும் அளவுக்கு எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. எல்லாரும் அதுக்கப்புறம் தான் சமநிலைக்கு வர்றாங்க, ஒரு சரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றாங்க. இதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்களிலேயே நேசம் கொண்டது யாரு தெரியுமா? ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும்தான். வேற யாரும் இந்த அளவுக்கு நேசம் கொண்டது கிடையாது. அவர்கள் ரசூலுல்லாஹ்வை நேசம் கொண்டு அவர்களிடத்தில் பாடம் படித்தவர்கள். அல்லாஹ் யார் என்று பாடம் படித்தார்கள். யார்கிட்ட? ரசூலுல்லாஹ்ட்ட. யாரு படிச்சது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வை எவ்வளவு தூரம் விளங்கி இருப்பார்கள், அல்லாஹ்வை அதன் மூலமாக எவ்வளவு தூரம் விளங்கி இருப்பார்கள், எந்த அளவுக்கு விளக்கத்தை பெற்றிருந்தால் இந்த ஆயத்தை ஓதி எல்லாரையும் அப்படியே சமாதானப்படுத்தினார்கள். மட்டுமல்ல, அடுத்த ஜனாதிபதி நான் தான் அப்படிங்கறதை அங்க எடுத்து காட்டினாங்க. நான் தான்ங்கிறத எடுத்து காட்டினாங்க அந்த இடத்துல. எல்லா சஹாபாக்களும் அமீருல் முஃமினீன் என்பதை அப்பொழுது எல்லாரும் ஒத்துக்கொண்டார்கள். அதாங்க ரசூலுல்லாஹ் முதல்ல படிக்கணுங்க. அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துல அப்படியே சொல்லிக்கிட்டே வரும்போது சொல்லுவான், இந்த ரசூல் யாரு தெரியுமா? அவர்கள்தான் யஅ்முரூன பில் மஅரூஃப் وينهون عن المنكر ويحل لهم الطيبات ويحرم عليهم الخبائث. இவர்கள் தான் நல்லதை எடுத்து சொல்லக்கூடியவர்கள். இவர்கள் எதை நல்லது என்று சொன்னார்களோ அதுதான் நல்லது உலகத்தில். எது இவர்கள் கெட்டது என்று சொன்னார்களோ அதுதான் உலகத்தில் கெட்டது. எது ஹலால் என்று இந்த உலகத்தில் எடுத்து சொன்னார்களோ அதுதான் ஹலால். எது ஹராம் என்று எடுத்து சொன்னார்களோ அதுதான் ஹராம். இதை ரசூல் செய்வார்கள். ஒரு தாய் சொல்வாள் அல்லவா, இவன் தான் உன்னுடைய தந்தை, இவன் தான் உன் கூட பிறந்த அண்ணன், இவன் தான் உன்னுடைய கூட பிறந்த அக்கா, இவள் தான் உன் கூட பிறந்த தங்கச்சி என்று ஒரு தாய் சொன்னால் தான் எப்படி ஒரு பிள்ளைக்கு விளங்குமோ அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை எடுத்து சொன்னார்களோ, நல்லது என்று எதை சொன்னார்களோ அதுதான் நல்லது, கெட்டது என்று எதை சொன்னார்களோ அதுதான் கெட்டது, எது ஹலால் என்று சொன்னார்களோ அதுதான் ஹலால், எது ஹராம் என்று சொன்னார்களோ அதுதான் ஹராம் என்று அல்லாஹ் தஆலா ஒரு டிக்ளர், ஒரு தாயுடைய அந்தஸ்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக தெள்ளத் தெளிவாக சொல்லிவிட்டான். உங்களுடைய அதிக நேசம், அதிகமான பணிவிடை யாருக்கு இருக்க வேண்டும் தெரியுமா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் யாரை படிக்க வேண்டும் தெரியுமா? முதலிலே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படிக்க வேண்டும் என்று நமக்கு எல்லாம் பாடத்தை சொல்லி தர்றான். தாய்மார்களே, முதல்ல ரசூலை படிக்கணும். நம்ம ரசூல் என்றால் யார், அவருடைய அந்தஸ்து என்ன, கண்ணியம் என்ன, அவருடைய உயர்வு என்ன, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் நம்ம பார்க்குவோம். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ரசூலை நாம் நேசிக்கிற முதல்ல ரசூலா சொல்லுவாங்க, சஹாபாக்கள்கிட்ட சொல்லுவாங்க, முதல்ல உங்களுடைய பிள்ளைகள் பேச ஆரம்பித்து விட்டார்களா, அந்த பக்குவம் வந்துருச்சா, முதல்ல ஹுப்புன் நபி, உன் நபியுடைய நேசத்தை கற்றுக்கொடு என்று சொல்லுவாங்க. அட குர்ஆன், உன் நபியுடைய நேசத்தை கற்றுக்கொடு. இரண்டாவது, என் குடும்பத்தை, அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய என்னுடைய குடும்பத்துடைய நேசத்தை கற்றுக்கொடு. மூணாவது தான் சொல்லுவாங்க, குர்ஆனை கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா குர்ஆனை கற்று அதை விளங்குவதற்கு முதலில் ரசூலை படித்திருக்க வேண்டும். ரசூல் தான் முன்னுரை.
அந்த ரசூலை அப்படியே பின்பற்றிய அவருடைய குடும்பத்தார்கள் தான் அடுத்த ஒரு முன்னுரை. அதுக்கப்புறம் தான் நீ குர்ஆனுக்கு போகணும். குர்ஆனுக்கு அந்த ரெண்டையும் படிச்சுட்டு போனாதான் குர்ஆனை சரியாக விளங்கி ஒரு நேசம் கொண்டு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் சரியா புரிஞ்சு வாழ்க்கையுடைய தத்துவங்களை நீ புரிஞ்சு வாழ்க்கையில நீ கொண்டு வர முடியும். அப்படிங்கிறதுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், முதல்ல என் பிரியத்தை கற்றுக்கொடு, என் மூலமாக என்னுடைய பாடத்தை படித்து என் குடும்பத்துடைய பிரியத்தை கற்றுக்கொடு, அதுக்கப்புறம் தான் குர்ஆனை நீ கற்றுக்கொடு என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அருமையான தாய்மார்களே, முதலிலே ரசூலை நாம் படிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக படித்து தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய, முழுமையாக நேசம் கொண்டு முதல்ல பிரியத்தை கொண்டு பிரியம் வர வைத்து அதற்கப்புறம் அவர்களை பாடம் படிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم بارك لنا فيما رزقتنا واغفر لنا وارحمنا ووسع لنا في دارنا. اللهم أنت خير الوارثين. اللهم أنت خير الوارثين. اللهم أنت خير الوارثين بحق رسول الله صلى الله عليه وسلم. اللهم بارك لنا في شهر رمضان. اللهم بلغنا شهر رمضان مع الصحة والعافية. اللهم اغفر لنا في شهر رمضان. اللهم ارحمنا في شهر رمضان. اللهم سلمنا في شهر رمضان. اللهم وسع أمورنا في شهر رمضان. اللهم اشف أمراضنا في شهر رمضان. யா அல்லாஹ், எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையர்கள், எங்களுடைய மனைவி மக்கள், உற்றார் உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், சொந்த பந்தங்கள், உலகத்தில் உண்டான இஸ்லாமியர்கள், எங்களுக்கு முன்னே சென்ற எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்கள் எல்லாருடைய பாவங்களையும் யா அல்லாஹ் நீ மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த ரமலான் மாதத்தில் உன் மன்னிப்பை யா அல்லாஹ் நீ எங்களுக்கு வழங்குவாயாக. யா அல்லாஹ், நீ எங்களை மன்னிக்காவிட்டால் வேறு யார்தான் எங்களை மன்னிக்க போகிறாய் நாயனே. யா அல்லாஹ், எங்களை நீ மன்னிக்க வேண்டும். உன்னுடைய மன்னிப்புக்காக வேண்டி நாங்கள் காத்திருக்கிறோம் நாயனே. எங்களை நீ மன்னித்து உன்னுடைய அடியார்கள் கூட்டத்தில் எங்களை நீ சேர்த்து விடு யா அல்லாஹ். உன்னுடைய அடியார்களுடைய லிஸ்டிலிருந்து எங்களை நீ யா அல்லாஹ் தூரமாக்கி விடாதே நாயனே. யா அல்லாஹ், நாங்கள் உன்னுடைய அடியார்கள், நீ படைத்தவர்கள் நாயனே. யா அல்லாஹ், நீ முன்னால் படைக்கப்பட்டவர்கள் நாயனே. நாங்கள் எங்களை நீ மன்னித்து விடு யா அல்லாஹ். உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு யா அல்லாஹ். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். உன்னுடைய ரஹ்மத்தின் மீது நாங்கள் நிராசையாக மாட்டோம் நாயனே. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான பரக்கத்துகளையும் தந்தருள் புரிவாயாக. எல்லா விதமான தீமைகளிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களுடைய இந்த நோம்பிலே நாங்கள் அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தா யா அல்லாஹ். நாங்கள் யாருக்கும் எந்த துரோகம் செய்து விடாமல் பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். யாருக்கும் எந்த தீமைகளும் வந்து விடாமல் பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் மூலமாக யாருக்கும் எந்த தீமையும் வந்து விடக்கூடாது. யாரின் மூலமாக எங்களுக்கு எந்த தீமையும் வந்து விடக்கூடாது நாயனே. யா அல்லாஹ், எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தா யா அல்லாஹ். அடுத்தவர்களுடைய யா அல்லாஹ் பத்வாக்களுக்கு நாங்கள் ஆளாகிவிடாமல் பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். அடுத்தவர்களுடைய ஏசி பேசிக்கு யா அல்லாஹ் நாங்கள் ஆளாகிவிடாமல் எங்களை நீ பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். அடுத்தவர்களுடைய துன்பத்திற்கு யா அல்லாஹ், அடுத்தவர்களுடைய அந்த அவச்சொல்லுக்கு நாங்கள் ஆளாகி விடாமல் பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அடுத்தவர்களை நாங்கள் மதித்து நடக்க வேண்டும். அடுத்தவர்களுடைய குணங்கள் தோதுவாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் நாயனே. எங்களுக்கு யாரும் துரோகம் செய்து விடக்கூடாது. நாங்கள் யாரையும் சபித்து விடக்கூடாது நாயனே. யாருடைய சாபத்தையும் நாங்கள் வாங்கிவிடவும் கூடாது. யாரையும் நாங்கள் சாபம் விட்டுவிடவும் கூடாது நாயனே. எங்களை மன்னித்தருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களை அவர் யாரும் எங்களை போற்றாவிட்டாலும் எங்களை யாரும் தூற்றி விடாமல் நீ பாதுகாத்துக்கொள் நாயனே. யா அல்லாஹ், எங்களுடைய மனசை காயப்படுத்தி விடாமல் எங்களை நீ பாதுகாத்துக்கொள் நாயனே. யாரையும் நாங்கள் காயப்படுத்தி விடாமல் பாதுகாத்துக்கொள் நாயனே. யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், உடல் ஆரோக்கியத்தை தா யா அல்லாஹ். எங்களுடைய நோய்கள் அனைத்தையும் இல்லாமல் ஆக்குவாயாக. எங்களுடைய நோய்கள் அனைத்தையும் இல்லாமல் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், சிறிய பெரிய எல்லா நோய்களிலிருந்தும் எங்களை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. எத்தனை பேர்கள் யா அல்லாஹ் சுகர் வியாதியினால் மிக கஷ்டப்படுகிறார்கள் நாயனே. யா அல்லாஹ், அந்த கஷ்டத்திலிருந்து அவர்களை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. அதனுடைய தீமைகளிலிருந்து நீ அவர்களை பாதுகாத்துக் கொள்வாயாக.
நாயனே யா அல்லாஹ் சுகர் வியாதியினால் ஏற்படக்கூடிய இன்னல்களில் இருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அந்த நோயின் காரணமாக யா அல்லாஹ் எங்களுடைய பாதங்கள் யா அல்லாஹ் வீணாகி போய்விடாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களுடைய உடல் உறுப்புகள் வீணாகி போய்விடாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். திரும்பி உள்ள நாயனே யா அல்லாஹ் அந்த நோயின் காரணமாக எங்களுடைய உடல் உறுப்புகள் வீணாகி விடாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களுடைய சக்திகள் எல்லாம் குன்றி போகிறது நாயனே யா அல்லாஹ். அந்த நோயின் காரணமாக எங்களுடைய சக்திகள் எல்லாம் வீணா போகிறது நாயனே யா அல்லாஹ். அந்த தீமையில் இருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக யா அல்லாஹ். எங்களுடைய சக்திகளை எங்களுக்கு மீண்டும் தருவாயாக, எங்களுக்கு மீட்டி தருவாக நாயனே யா அல்லாஹ். பெரிய பெரிய நோய்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். சில பேர்கள் யா அல்லாஹ் கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்படுகிறார்கள் நாயனே யா அல்லாஹ். அதனுடைய தீமையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அந்த நோயிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் கொரோனா போன்ற எத்தனை நோய்கள் மூலமாக பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது நாயனே. அனைத்து தீமைகளிலிருந்து எங்களை நீ யா அல்லாஹ் நீ பாதுகாத்துக் கொள் நாயனே யா அல்லாஹ். எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். இம்மை மறுமையுடைய எல்லா நலவுகளையும் எங்களுக்கு நீ தா யா அல்லாஹ். இம்மை மறுமையுடைய எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். உங்களுடைய பெற்றோர்களை நீ கண்ணியப்படுத்த நாயனே யா அல்லாஹ். இங்கே கூடி இருக்கக்கூடிய அனைவர்களும் யா அல்லாஹ் நீ பரக்கச் செய் யா அல்லாஹ். அவர்களை யா அல்லாஹ் உயர்ந்த வாழ்க்கை வாழச் செய் யா அல்லாஹ். செழிப்பான வாழ்க்கை வாழச் செய் யா அல்லாஹ். இவர்களுக்கு என்னென்ன குறைகள் இருந்தாலும் அனைத்து குறைகளையும் யா அல்லாஹ் நீக்கி அவர்களை நல்லவர்களாக பரிசுத்தமான நல்லடியார்கள் கூட்டத்தில் அவர்களை சேர்த்து விடைய நாயனே. எத்தனை பேர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று தவித்து வந்திருப்பார்கள், அவர்கள் குழந்தை பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். எத்தனை பேர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான ஜோடிகள் அமைய வேண்டும் என்று வந்திருப்பார்கள், அந்த ஜோடிகளை யா அல்லாஹ் ஏற்படுத்தி கூடிய அல்லாஹ். எத்தனை பேர்கள் பண கஷ்டத்தை என்று சொல்லி வந்திருப்பார்கள், அந்த பண கஷ்டங்களை நீக்குவாயாக யா அல்லாஹ். எத்தனை பேர்கள் தன்னுடைய கணவன்மார்களுக்கு வெளிநாடுகளில் நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், வேலை காரடுகள் கிடைக்க வேண்டும் என்று வந்திருப்பார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு எல்லா பாக்கியங்களையும் நீ கொடு யா அல்லாஹ். எல்லா அங்கீகாரத்தையும் நீ கொடு யா அல்லாஹ். எல்லா செல்வத்தை விசாலமாக்கி கொடு யா அல்லாஹ். நாங்கள் சிறு வயதிலே மௌத்தாகி விடாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நாங்கள் மௌத்தாகி விடாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை எங்களுக்கு நிரந்தரமாக்கி தா யா அல்லாஹ். நாயனே இம்மை மறுமையுடைய எல்லா நலவுகளையும் தா யா அல்லாஹ். இந்த சிறிய துஆவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் உன் கண்ணியத்தின் பொருட்டாலும் அந்தஸ்தின் பொருட்டாலும் அங்கீகரித்துக் கொள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். அல்லாஹும்ம ரப்பனா ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் வ பாரிக வ ரஹ்மத்துஹு அலா ரசூலிக வ கைர் خلقஹி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ஆமீன் ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.